தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். தஞ்சையில் இளம்பெண் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் பெற்றோர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். பெண்ணின் பெற்றோர் இருவரையும் கைது செய்து காவல்துறையினர் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் குருநாதன். விவரங்களை பதிவு செய்யலாம். பாலவேல் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள நெய்வ விடுதி கிராமத்தை சேர்ந்தவர் ஐஸ்வர்யா, இதேபோல் பக்கத்து ஊரான பூவாலூரை சேர்ந்தவர் நவீன் இருவரும் காதலித்து வந்து கடந்த ஜனவரி 31 திருப்பூரில் திருமணம் செய்து கொண்டனர். இந்த தகவலை அறிந்த பெண்ணின் பெற்றோர்கள் பல்லடம் காவல் நிலையத்தில் புகார் அளித்து அதன் அடிப்படையில் பெண்ணை மட்டும் சொந்த ஊருக்கு அழைத்து வந்த நிலையில் கடந்த ஜனவரி 3 தூக்கில் தொங்கிய நிலையில் மர்மமான முறையில் ஐஸ்வர்யா இறந்துள்ளார். இந்த தகவல் வெளிவரவே ஆணவ கொலை நடைபெற்றதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியது. இதனை அடுத்து வாட்டாத்திக்கோட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். காவல்துறையினர் வழக்கு பதிவை அடுத்து பெண்ணின் பெற்றோர்களும் உறவினர்களும் தலைமறைவாகினர். இதனையடுத்து நேற்று காலை பெண்ணின் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் என 6 பேரிடம் காவல்துறையினர் தனியார் திருமண மண்டபத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டனர். இன்றும் 2வது நாளாக இன்றும் இந்த விசாரணை என்பது 11 பேரிடம் தொடர்ந்து நடைபெற்றது. சுமார் 15 மணி நேரத்துக்கு மேலாக நடைபெற்ற விசாரணை அடிப்படையில் ஐஸ்வர்யா கொலை செய்யப்பட்டார் என்பது உறுதி செய்யப்பட்டு பெண்ணின் பெற்ற தந்தையான பெருமாள் மற்றும் அவரது தாய் ரோஜா ஆகிய இருவரையும் காவல்துறையினர் தற்போது கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியுள்ளனர். பாலவேல். நன்றி குருநாதன், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு. தொடர்ந்து 1 நிமிட செய்திகளை பார்க்கலாம்.